ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதன்ஸ் கிளாஸ் ரூம். இன்றைக்கி அல்ஜிப்ரா கிளாஸ் தான். ஆனால் நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். என்ன கதைன்னு கேட்குறீங்களா? அல்ஜிப்ரா கதை தான். ஒரு ஊரில் ரமேஷ், சுரேஷ்னு 2 பசங்க இருந்தாங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸ். 2 பேர்த்தோட அம்மாவும் கடைக்கு போய் ஆப்பிளும் ஆரஞ்சும் வாங்கிட்டு வர சொன்னாங்க. பணமும் கொடுத்து அனுப்புனாங்க. 2 பேர் கடைக்கு போனாங்க. ரமேஷ் அம்மா சொன்ன மாதிரி 5 ஆப்பிளும் 7 ஆரஞ்சும் வாங்குறாரு. ரமேஷ் வாங்கினது 5 ஆப்பிள் 7 ஆரஞ்சு. கடைக்காரர் எவ்வளோ வாங்கினார்? ₹95. சுரேஷ் 6 ஆப்பிளும் 8 ஆரஞ்சு வாங்குறாரு. 6 ஆப்பிள் அண்ட் 8 ஆரஞ்சஸ். அவருக்கு எவ்வளோ ஆச்சு பில்லு? ₹112. ₹112. 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. கடைக்காரர் வழக்கமாக வாங்குகிற கடை தான், முறையான பில்லெல்லாம் அவர் கொடுக்க மாட்டார். வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த பிறகு இப்போ தான் ஒரு பிரச்சனை தொடங்குச்சு. ரமேஷோட அம்மாவும் சுரேஷோட அம்மாவும் கேட்டாங்க, எவ்வளோ ஆச்சுப்பான்னெல்லாம் கேட்டாங்க. ரமேஷ் சொன்னால் ₹95 ஆச்சு, சுரேஷ் சொன்னால் ₹112 ஆச்சுங்க. சரி, ஒரு ஆப்பிள் என்ன விலை, ஒரு ஆரஞ்சு என்ன விலைன்னு கேட்டாங்க. 2 பேரும் வியாபாரம் முடித்தாங்க. ஏன் கடையில் அவங்க அதெல்லாம் கேட்கவே இல்லை. காசை கொடுத்தாங்க, பொருள் வாங்கினாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவ்வளோதான். உடனே 2 அம்மாவும் லைட்டாக கோவம் வந்துருச்சு. இது கூட தெரிஞ்சிக்காமல் நீங்கள் கடையில் போய் பொருள் வாங்கிட்டு வருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உடனே ரமேஷ் என்ன பண்ணால், சரி நான் போய் கேட்டு வரேன்ட்டு அவசரமாக வெளியே கிளம்பிட்டான். ஆனால் சுரேஷ் கிளம்பலை, வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தான். அவன் என்ன பண்ணான், இதை நான் கண்டுபிடிக்கிறேன்ட்டு பேனாவும் பேப்பரும் அவனோட கையில் எடுத்துகிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தான். இந்த ரமேஷ் முருகர் மாதிரி ஞான பழத்துக்காக பூமியே சுற்றி வர போயிட்டார். இந்த சுரேஷ் பிள்ளையார் மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இதை சாதிக்க முடியுமான்னு பார்க்குறாரு. 2 வேலையும் கண்டுபிடிக்கிறது. ஏன்னா சுரேஷுக்கு கொஞ்சம் அல்ஜிப்ரா தெரியும் நல்லாவே ரமேஷை விட. அதனால் அவன் தைரியமாக உட்காந்தான். அவன் கணக்கு போட ஆரம்பித்தான். எப்படி? 5 ஆப்பிள் 7 ஆரஞ்சு ₹95. இது ஒரு ரியல் லைஃப் சினாரியோ, நம்ம யதார்த்த வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அதை ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனாக, அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனாக மாற்ற முடியும். அதைத்தான் சுரேஷ் புரிஞ்சு வச்சுருந்தான். அவன் அதை பண்ணான். ஆப்பிளோட விலையை அவன் என்ன பண்ணான், எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டான். ஆரஞ்சு விலையை சொல்லுங்கள், ஒய்ன்னு வச்சுக்கிட்டான். கரெக்ட். அப்போ ஆப்பிளோட விலை எக்ஸ் ருபீஸ், ஆரஞ்சோட விலை ஒய் ருபீஸ். அதுதான் நமக்கு தெரியாத விஷயத்தை நம்ம என்னென்னு வைப்போம், எக்ஸுன்னு வைப்போம். இன்னொரு விஷயம் தெரியலன்னா ஒய்ன்னு வைப்போம். வழக்கமாக அப்படி தானே செய்வோம் அல்ஜிப்ராவில். சரி, இப்போது 5 ஆப்பிள், அதாவது 5 × X ஆப்பிளோட விலை. கரெக்டாக 5 ஆப்பிளோட விலை 5X, 7 ஆரஞ்சோட விலை 7Y. 2 விலையும் கூட்டினா அது எதுக்கு சமம்? ₹95 சமம், ₹95. சரியா? இது ரமேஷோட ஈக்குவேஷன். சரியா? ரமேஷ் பர்ச்சேஸ் பண்ணதோட ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சா? சரி, இப்போ அடுத்தது 6 ஆப்பிள் ப்ளஸ் 8 ஆரஞ்சு எவ்வளோ? ₹112. இப்போது ரமேஷோட ஈக்குவேஷனை வச்சுட்டு 5x + 7y = 95. இதை வச்சு எதாவது பண்ண முடியுமா? ஆப்பிள் விலை ஆரஞ்சு விலை கண்டுபிடிக்க முடியுமானா கஷ்டம், முடியாது. ஏன்னா இதில் 2 அன்னோன் இருக்குது, எக்ஸ் ஒய். அதனால 2 ஈக்குவேஷன் வேணும். நல்ல வேலையாக 2வது ஈக்குவேஷனும் நம்ம கையில் இருக்குது. அப்போ 2ஐயும் சேர்த்து சால்வ் பண்ணால் எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ கிடச்சிரும். அதுதான் ஆப்பிள் விலையும் ஆரஞ்சு விலையும். அதுதான் ஐடியா. சரியா? இப்போ ஒரே ஒரு வேரியபிள்னால் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் போதும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு பையன் போய் 8 சோப்பு வாங்கிட்டு வந்துட்டான். 8 சோப்போட விலை ₹96. அப்போ ஒரு சோப்பு என்ன விலை? இதை ஈக்குவேஷனாக மாற்றலாமா? எப்படி மாற்றுவோம்? சோப்பு விலை எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். 8x = 96. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? இந்த 8 இந்த பக்கம் வரும்போது டிவைட் ஆகும். 96/8 எவ்வளோ? 12. அப்போ சோப்போட ஒரு சோப்பு விலை ₹12. கண்டுபிடிச்சிட்டோமா? இங்கே நமக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் தேவைப்பட்டது. நம்ம நார்மல் லைஃப்பில் ஈக்குவேஷன்லாம் போட்டு இந்த விலையை கண்டுபிடிக்க மாட்டோம், டக்குன்னு டிவைட் பண்ணி சொல்லிடுவோம். ஆனால்
ஈக்குவேஷனாக மாற்றுறது எப்படின்னா இப்படி தான். ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான், ஒரே ஒரு வேரியபிள். ஒரு வேரியபிள் இருந்து ஒரு ஈக்குவேஷன் இருந்தால் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், சால்வ் பண்ணி வேல்யூ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, 2 வேரியபிள் எக்ஸ் ஒய், அதனால் நமக்கு 2 ஈக்குவேஷன் வேணும். சரியா? இப்போ இது ரெண்டையும் எப்படி சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோன்னு பார்க்கலாமா? சுரேஷ் எப்படி அவன் எடுத்துக்கிட்ட டாஸ்கில் ஜெயிக்கிறானா இல்லையான்னு பார்ப்போம். சரியா? சுரேஷ் என்ன பண்ணால், இந்த 2 ஈக்குவேஷனையும் எடுத்துகிட்டு ஒன்றுக்கு ஈக்குவேஷன் 1ன்னு பேர் வச்சா, இன்னொரு ஈக்குவேஷனுக்கு 2ன்னு பேர் வச்சான். சரியா? இப்போ எலிமினேட் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறான். எக்ஸையோ ஒய்யையோ எலிமினேட் பண்ணணும். எலிமினேட் பண்ணணுன்னா இல்லாமல் பண்ணி சிங்கிள் ஈக்குவேஷனாக சிங்கிள் வேரியபிளாக மாற்றணும். அப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அதுதான் அவனோட பொதுவாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுற டெக்னிக். அதுதான். இப்போது இந்த 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணால் எக்ஸ் கேன்சல் ஆகணும். ஆகுமா? ஆகாது. ஒய் கேன்சல் ஆகுமா? ஆகாது. மைனஸ் பண்ணால் ஆகுமா? எதுவுமே கேன்சல் ஆகாது. அப்போ ரெண்டையும் இப்போ நான் எக்ஸை தான் கேன்சல் பண்ணணும்னு ஐடியா பண்ணுறேன்னு வைங்க. சுரேஷ் தான் ஐடியா பண்ணுறான். அப்போ இது 2 எக்ஸு ஈக்குவல் ஆக்கணும். ஈக்குவல் ஆக்கணும்னா இப்போது இந்த 5 எடுத்து இதை மல்டிப்ளை பண்ணால் 30 ஆயிரும். இந்த 6 எடுத்து இதை மல்டிப்ளை பண்ணால் 30 ஆயிரும். ரெண்டுமே 30 ஆயிரும். சரியா? அப்போது இந்த கோஎஃபிஷியன்ட் எடுத்து இதையும் இந்த கோஎஃபிஷியன்ட் எடுத்து இதையும் மல்டிப்ளை பண்ணலாம். அது ஒரு ஐடியா. அல்லது 5க்கும் 6க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 5க்கும் 6க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 2 நம்பரையும் காமனாக ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. 5ஆல் டிவைட் பண்ண முடியுமா? இதை மட்டும் பண்ணலாம். 1 இதை பண்ண முடியாது. இப்போ திரும்ப 6ஆல் டிவைட் பண்ணால் இதை மட்டும் பண்ணலாம். அப்போ 5 × 6 தான் எல்சிஎம். 5 × 6 எவ்வளோ? 30. அவ்வளோதான். அப்போ அந்த 30 இங்கே கொண்டு வரணும்னா இது எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 5ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் 30 வரும்? 6ஆல். அவ்வளோதான். அல்லது 6ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் 30 வரும்? 5ஆல். இப்படியும் பண்ணலாம். ஆனால் இந்த கேஸுக்கு எல்சிஎம் எல்லாம் எடுக்க தேவையில்லை. பெரிய பெரிய நம்பராக இருந்தால் எடுக்கணும். சின்ன நம்பர் தான். பார்த்தாலே தெரியுது. இந்த 5ஐ 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30 ஆகும். 6ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30 ஆகும். அதாவது இதை எடுத்து இதை மல்டிப்ளை பண்ணணும், இதை எடுத்து இதை மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான் மேட். இப்போ ஈக்குவேஷன் 1 மல்டிப்ளைடு பை 6 ஈக்குவேஷன் ஃபுல்லாக பண்ணணும். இப்போ ஏதோ ஒரு டேர்மை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் அது என்னாகும்? ஒரு ஈக்குவேஷன் ஏதோ ஒரு டேர்ம் மட்டும் ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் அது ஈக்குவேஷனாக இருக்காது, இன்ஈக்குவேஷனாக மாறிடும். அப்போ ஒரு டேர்மை ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் எல்லா டேர்மையும் பண்ணணும். லெஃப்ட்லேயும் பண்ணணும், ரைட்லேயும் பண்ணணும். சரியா? ஓகே. இப்போ 5x × 6 எவ்வளோ? 30x. 30, 30x ப்ளஸ் 6 × 7 42y ஈக்குவல் டு 6 × 95. 6 × 95 எவ்வளோ? 6 × 30க்கு 0 மிச்சம் 3, 6 9 54, 3 57, 570. சரியா? இப்போது ஈக்குவேஷன் 2 எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 5ஆல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5 × 6 30x ப்ளஸ் 5 × 8 I8 40 40y இஸ் ஈக்குவல் டு 5 × 1 12 எவ்வளோ? I2 10க்கு 0 மிச்சம் 1, I1 5 1 6, I1 5 560. சரியா? இப்போ 2 ஈக்குவேஷன் வேறு வடிவத்துக்கு மாற்றி எழுதியிருக்கும். இப்போ இந்த 2 எக்ஸும் சமம் ஆயிடுச்சு. இந்த 2 எக்ஸும் சமம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரே சைனில் இருக்குது. அப்போது கேன்சல் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். இதிலேருந்து இதை கழிக்கணும். அப்படி மைனஸ் பண்ணணும்னா சைன் சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணணும். அவ்வளோதான். சரியா? இப்போ என்னாச்சு? ப்ளஸ் 30x மைனஸ் 30x கேன்சல் ஆச்சு. எக்ஸ் எலிமினேட் ஆயிடுச்சா? அடுத்தது 42yலேருந்து 40y மைனஸ் பண்ணால் 2y தான் இருக்கும். 42 மைனஸ் 42 பெரிய நம்பர் சைன் ப்ளஸ். சரியா? இப்போ 570லேருந்து 560 மைனஸ் பண்ணால் 10 பெரிய நம்பர் சைன் ப்ளஸ். அப்போது 2y இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 10/2 தட் இஸ் 5. y வந்து 5. y 5னா என்ன அர்த்தம்? ஆரஞ்சோட விலை 5 ரூபான்னு அர்த்தம். அவங்க ஊரில் ரொம்ப சீப்பு. ஆரஞ்சு விலை 5 ரூபா தான். அடுத்தது ஆப்பிள் விலையை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? சப்ஸ்டிடியூட்டிங் வேல்யூ ஆஃப் y இன் இந்த ரெண்டில் ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் எது சின்னதுன்னு பார்க்கணும். இதுதான் சின்னது மாதிரி இருக்குது. அப்போ இன் ஈக்குவேஷன் 1 பண்ணால் எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். பாருங்கள், 5x + 7y = 95.
ஸோ இப்போ ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன போடணும்? 7 into 5. சரியா? அப்போது 5x + 35 = 95. 5x = 95. லெஃப்டில் 2 டேர்ம்ஸ் இருக்குது, 5x + 35ன்னு. அப்போது இந்த டேர்மை அந்த பக்கம் மூவ் பண்ணணும். எக்ஸ் இல்லாத டேர்மை, எக்ஸ் இருக்கிற டேர்மை லெஃப்ட்லேயே வச்சுக்கணும். சரியா? அப்போ +35 அந்த பக்கம் போச்சுன்னா -35 ஆகிடும். அப்போது 60. சரியா? இப்போ 5x = 60. அப்போ எக்ஸ் எவ்வளோ? 60 ÷ 5. டிவைட் பண்ண என்ன வரும்? 12. கரெக்டாக? இப்போ எக்ஸோட வேல்யூ 12. அப்போ எக்ஸுங்கிறது என்ன? ஆப்பிள் ப்ரைஸ். அது எவ்வளோ? ₹12. ஒய்ங்கிறது என்ன? ஆரஞ்சு ப்ரைஸ். அது எவ்வளோ? ₹5. அவ்வளோதான். சுரேஷ் கண்டுபிடிச்சி அவங்க அம்மாட்ட சொல்லிட்டான். பக்கத்து வீட்டில் போய் ரமேஷோட அம்மாக்கிட்டையும் சொல்லிட்டான். என்னென்னு சொன்னால், ஆப்பிள் விலை 12 ரூபா, ஆரஞ்சு விலை 5 ரூபா. அவங்க கூட்டி பார்த்தாங்க. சுரேஷோட அம்மா அவன் சொல்கிறது கரெக்டானு செக் பண்ணி பார்த்தாங்க. 5 ஆப்பிள், ஒரு ஆப்பிள் 12 ரூபானா 5 ஆப்பிள், 5 12 60 ரூபா. இது 60 ரூபா ஆப்பிள் விலை. ஒரு ஆரஞ்சு 5 ரூபானா 7 ஆரஞ்சு, 7 5 35 ரூபா. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 60 35 95. கரெக்டு தான், பையன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டானே, பரவாயில்ல, எப்படிடா சொன்னேன் அப்படின்னு கேட்டாங்க. அதுதாம்மா அல்ஜீப்ரா அப்படின்னு சொன்னான் சுரேஷ். இதுக்குள்ளே ரமேஷ் ரொம்ப தூரம் போய் சுற்றி அடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வந்தான். வந்து என்ன சொன்னான்? ஆமாம், கடைக்காரர் லஞ்சுக்கு போயிட்டாருமா, கடையில் ஆள் இல்லை, நான் அப்புறமா கேட்டு சொல்கிறேன் அப்படின்னா. ஏய், நீ ஒன்றும் கேட்டு சொல்ல வேண்டாம், சுரேஷ் பையன் சொல்லிட்டான், அவன் கணக்கு போட்டே சொல்லிட்டான், நீ போய் வேலையை பாரு அப்படின்ட்டாங்க அவங்க அம்மா. இப்படி தான் முருகர் பூமியை சுற்றி வரக்குள்ளார பிள்ளையார் ஞான பழத்தை வாங்கின மாதிரி சுரேஷ் குட் பாய் பேர் வாங்கிட்டான். கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, அல்ஜீப்ராங்கிறது ஒரு ரியல் லைஃப் பிரச்சனையை, ஒரு ரியல் லைஃப் சம்பவத்தை, சினாரியாவை ஒரு ஈக்குவேஷனாக மாற்ற முடியும். அப்படி ஈக்குவேஷனாக மாற்றுறதன் மூலமாக நாம் தெரிஞ்ச விஷயங்களை வச்சு தெரியாத விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். இங்கே என்னென்னா, தெரிஞ்ச விஷயம் 95 112 தான், தெரியாத விஷயம் ஆப்பிள் விலையும் ஆரஞ்சு விலையும் தனித்தனியாக இதை வச்சுட்டு கண்டுபிடிச்சிட்டோமா. இப்படி வெறும் ஆப்பிள் ஆரஞ்சு கணக்கு மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ்லேயும், எல்லா சயின்டிஃபிக் ரிசர்ச்லேயும் அல்ஜீப்ரா பயன்படும். சாதாரண டே டு டே லைஃப் சயின்ஸ்லேருந்து ராக்கெட் சயின்ஸ் வரைக்கும் அல்ஜீப்ரா யூஸ் ஆகும். அதனால் நீங்கள் அல்ஜீப்ரா நல்லா படிச்சிங்கன்னா, அல்ஜீப்ராவில் பெரிய ஆள் ஆனீங்கன்னா உங்களுக்கு மேத்ஸே உங்களுக்கு ஈஸியாயிரும். நீங்கள் பிற்காலத்தில் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டாக கூட வர முடியும். அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக படிங்க. மேத்ஸ் ரொம்ப முக்கியம். சயின்டிஸ்ட்டாக வர நினைக்கிறவங்களுக்கு, இன்ஜினியராக வர நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே மேத்ஸ் ரொம்ப முக்கியம். சயின்ஸ் கிங்குனா மேத்ஸ் தான் குயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மேத்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, இன்ட்ரெஸ்டிங்காக படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க. எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு மேத்ஸ் மேலே தானாக ஒரு பிரியம் வர மாதிரியான வீடியோக்கள் நாங்கள் தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்போம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிடுங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் எங்கள் வீடியோவை பற்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் பார்த்தா போதுமா, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ.